வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி. இன்னும் சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது. தேர்தல் களம் அப்படின்றது சூடுபிடித்து போயிட்டு இருக்குது. பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்துல 2 கட்சிகளும் மாறி மாறி வசைபாடிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா பேசும் பொழுது அவர்களினுடைய வாரிசுகளை தான் சிஎம் ஆகவும் பிஎம் ஆகவும் உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சென்ட்ரல்ல இருந்தாலும் சரி, பீகார்ல இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் நாங்க சான்ஸே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல ராகுல் காந்தி, பிரதமர் மோடி அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க, ஓட்டு வேணும் அப்படின்னா அவர் என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ களம் யாருக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் அப்படின்றதுனால தொடர்ந்து நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டே தான் இருக்குது. அதை நம்முடைய சுதர்ஷன் மகேஷ் அண்ட் சுதர்ஷன் டாக்ஸ் இந்த 2 சேனல்களையும் நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம். 2 சேனல்களையும் வரக்கூடிய வீடியோ அப்படின்றது தனித்துவமான வீடியோஸ் தான். இதுல வரக்கூடிய வீடியோஸ் அதுல வராது, அதுல வரக்கூடிய வீடியோஸ் இதுல வராது. ஸோ இந்த வீடியோல நாம இந்தியா டுடே சி ஓட்டரோட சேர்ந்து சமீபத்தில் அக்டோபர் மாதத்துல எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள், கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். பீகாரை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி களம் தற்பொழுது 2 முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். என்டிஏ வெர்சஸ் மகா கட்பந்தன், இந்திய அலையன்ஸ் அண்ட் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பேர்ல பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியும் போட்டிடுறாங்க. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு வாக்காளரா நீங்க வாக்களிக்கும் பொழுது முடிவெடுக்கிறதுல என்ன மாதிரியான காரணிகள் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்ற கேள்விக்கு லோக்கல் கேண்டிடேட், அந்த வேட்பாளரினுடைய ஒரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு 19% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கட்சியினுடைய ஐடியாலஜி, கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 28.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான பிரச்சனைகள்னு சொல்லிட்டு 32.7% மக்களும், நேஷனல் இஷ்யூஸ் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு 4% மக்களும், முதல்வரினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு 5.6% மக்களும், பிரதமரினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு 3.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா முக்கியமான பிரச்சனை அண்ட் கட்சியினுடைய ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 32.7, 28.4% மக்கள் இதற்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அடுத்தது எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர்னால அதிகமா பலன் அடையக்கூடிய கட்சி எது அப்படின்னு கேட்கும் பொழுது என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 46.1% மக்களும், மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 21.7% மக்களும், எல்லா ஓட்டர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளில் எல்லா ஓட்டர்ஸ் வாக்காளர்கள்னு சொல்லிட்டு 12.7% மக்களும், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு நேர்மையான தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேம்படுத்தி இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு எஸ், ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் இருக்கிற மாதிரி அமைந்திருக்குது இந்த எஸ்ஐஆரினுடைய நடவடிக்கைன்னு சொல்லிட்டு 42.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, நிறைய பேர் நீக்கிட்டாங்க, இது இன்னமும் குழப்பத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு 31% மக்களும், இப்பவே சொல்றது ரொம்ப ஏர்லியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 16.5% மக்களும், எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு வெளிப்படையான தேர்தலை மேம்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 42.6% மக்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்தது, நீங்க விரும்பக்கூடிய யார் முதல்வரா வரணும் அப்படின்ற கேள்வி, ப்ரிஃபர்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 36.2% மக்களும், பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு 23.2% மக்களும், நிதிஷ்குமார்னு சொல்லிட்டு 15.9% மக்களும், சிராக் பாஸ்வான்னு சொல்லிட்டு 8.8% மக்களும், சாம்ராஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு 7.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, யாரு பீகாரினுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுல யாரால முடியும், எந்த கூட்டணியால முடியும் அப்படின்ற கேள்விக்கு மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 36.5% மக்களும், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 34.3% மக்களும், ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 12.8% மக்களும், யாராலையும் முடியாது, நோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு 9.4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2.2% மக்கள் என்டிஏவை விட மகா கட்பந்தனால இந்த பீகாரினுடைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், இந்த தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது, யார் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்ற கேள்விக்கு என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 40.2% மக்களும், மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 38.3% மக்களும், ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 13.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கும் பொழுது என்டிஏவுக்கும் மகா கட்பந்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அப்படின்றது 1.9% அப்படின்னு சொல்லி இருக்குது. களம் ரொம்ப டைட்டா இருந்தாலுமே மகா கட்பந்தனை விட இந்திய அலையன்ஸ் 1.9% வாக்குகளை அதிகமா பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒருவேளை
என்டிஏ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் முதல்வரா தொடர்வாரா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 47.6% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 39.7% மக்களும், இப்பவே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு 12.7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சி வோட்டர் அண்ட் இந்தியா டுடே எடுத்து வெளியிட்ட சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். ஸோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது என்டிஏவுக்கான ஏஜ் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப பெரிய கேப்லாம் கிடையாது. 1.9% வாக்கு வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ களம் டைட்டா இருந்தாலுமே மகா கட்பந்தனை விட என்டிஏ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறத கவனிக்க முடிகிறது. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளும் நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்கிறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.